தம்பி, அடிப்படையில பெரிய பிழை நிகழ்ந்துருச்சு. மும்மொழின்னா எப்படி? சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு இருக்குது. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யார் பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி, முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வர்றாரு. பிரதமரே எழுத்து பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல? ஏன் இல்ல? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டில் எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல, நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க நீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, மொழியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துவதை கைவிடு. நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன். மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்காயிருந்த நாட்டை வம்படியா திணித்து, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கே, ஒரே நீர் இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை, ஒரு தேசிய ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது? ஏன்? என் நிலத்தில் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய மீத்தேன் ஈத்தேனை எல்லாருக்கும் யாரை கட்டு பகிர்ந்து கொடுக்கிற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம். நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறார். என்னுடைய வளம் எல்லாருக்கும். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்கு. நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு நான் வரக்கூடாதா? என்னது இது? நிதியை நிறுத்தலுக்கு ஒரு நொடி ஆகாத மத்திய அரசு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அந்த நொடி எந்த நொடின்னு தான் நாங்க கேட்கிறோம். அந்த நொடி எந்த நொடி? எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, எங்களுக்கு நிதி தரல, நிதி தரல, நிதி தரல. தெரியுது இல்ல? என் மாநிலத்திலிருந்து உனக்கு ₹1 வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யார் சொல்லுவா? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா? மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா? மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருவாய் ஏது? அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்த தர மாட்டேங்கிற, வாத்தியாருக்கு சம்பளம் ஒன்றும் குடிக்கும், மாணவர்கள் நலன் எதுக்கும் தரதில்லை. இதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு. இது லஞ்சம் தானே. இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன்னா இது என்ன அர்த்தம்? சொல்லுங்க. எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு, எப்படிப்பட்ட ஆட்சி? இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம், அடுத்து வர பாராளுமன்றங்களை வாக்கு கேட்க வாங்க. இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க. அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க.